ராமேஸ்வரம் புண்ணிய தலத்தில் முக்கியமான ஒரு இடம், புராணங்களில் தவிர்க்கப்படாத இடம். பல ஊர்லேருந்து, பல வெள்ளி மாநிலங்கள்லேருந்து கண்டிப்பாக எல்லோரும் ஒரு ஆன்மீக பயணமாக இங்கே வரவங்க அதிகம். ஸோ அப்படிப்பட்ட ராமேஸ்வரத்தை பற்றி தான் இந்த விளாக்கில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு எம்ஜே ஃபேம் விளாக்ஸ். ராமேஸ்வரம் கிளம்புறது முடிவு பண்ணோம். சடன் ட்ரிப் தான். கிளம்புறதுக்கு நார்மலாக ஜென்ரலாக வெளியூர்லேருந்து வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்களுக்கு சென்னை டு மதுரை, இல்லை டைரெக்டாக மதுரை இருந்துச்சுன்னா மதுரை, இல்லாட்டி விருதுநகர், இந்த 2 வழிகள் மூலியமாக நீங்கள் வரலாம். அது ட்ரெயின் சர்வீஸ் சொல்கிறேன். ஸோ ரயில் பயணங்கள் இந்த மாதிரி முடிவு பண்ணிக்கலாம். மதுரையிலேருந்து நீங்கள் ஒரு காரோ இல்லை வேன், பெரிய ஃபேமிலியாக இருந்தால் வேன் எடுத்து நீங்கள் ராமேஸ்வரத்தை ரீச் பண்ணலாம். ஒரு பக்கம் ரொம்ப அழகான நீளமும் ஒரு பச்சையும் கலந்த கலரில் ஒரு அழகான நீண்ட கடற்கரை, இன்னொரு பக்கம் இந்தியாவில் ரொம்ப பிரபலமான இந்தியன் ஒரு ஆர்கிடெக்டுக்கு ரொம்ப முக்கியமான முன்னுதாரணமான ஒரு பிரிட்ஜு தான். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெயின் கனெக்டிவிட்டி ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து. நான் சொன்ன மாதிரி பாம்பன் பிரிட்ஜை பற்றி இப்போ பேசலாம். இந்த இந்தியாவில் ரொம்ப முக்கியமான ஒரு பிரிட்ஜில் ஒன்று, 100 வருஷத்துக்கு மேலே ராமேஸ்வரத்தை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரிட்ஜு. இந்தியன் ஆர்கிடெக்சருக்கு ஒரு முன்னுதாரணமான பிரிட்ஜு. 1964 இது கட்டப்பட்டிருக்கு. வெர்டிக்கல் ஸ்கை ரைசிங் லிஃப்ட் அப்படின்ற மாதிரி ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. அது பெரிய பெரிய சரக்கு கப்பல்கள் வரும்போது அப்படியே அது மேலே 2ஆக விரிஞ்சு அது வழி விடுற மாதிரி ஒரு டிசைனு. பயங்கரமாக இருக்குது. நாங்கள் இறங்கி பார்க்கல, ஆனால் அது ஃபோட்டோஸ்லேயும் மற்றதுலேயும் அப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்க்குறப்ப நல்லா தெரிஞ்சுது. இந்த பிரிட்ஜு 1914 கட்டப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த சாலை போக்குவரத்து கிடையாது, அந்த ட்ரெயின் போக்குவரத்து மட்டும்தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 1980களில் தான் இந்த சாலைகள்லாம் கட்டப்பட்டிருக்கு. இங்கே சுற்றி பார்த்திங்கன்னா மீன்பிடி மக்கள், மீன் பிடிக்கிறதுக்கு கிராமங்கள்லேருந்து மக்கள் நிறைய பேர் அவங்களோட போட்லாம் அங்கே கடற்கரையில் நிப்பாட்டியிருந்தாங்க. இது நம்ம ராமேஸ்வரத்தை எப்படி இலங்கையிலேருந்து இணைக்கிறோமோ அந்த ஒரு ஸ்ட்ரக்சரில் இருக்குது. இந்திய பெருங்கடலில் அந்த சேர்கிற இடம் போல். அதனால் ரொம்ப அழகாக இந்த பக்கம் தான் நல்லா பார்க்க முடிஞ்சது அதை சீனரிஸை. அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் ரீச் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போனது வீக் டேயில் கூட மார்னிங் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 2 மணிக்கு மேலே தான் கிளம்பி ஒரு 4 to 5 அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் ராமேஸ்வரம் போய் ரீச் ஆனோம். மார்னிங்கில் ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் நார்த் இந்தியாவிலேருந்து ராஜஸ்தான், அந்த பக்கம் எல்லா ஊர்லேருந்து நிறைய மக்கள் வராங்க. இதுதான் நாங்கள் க்ளோஸ்அப்பாக எடுத்த அந்த ராமேஸ்வரம் பிரிட்ஜோட வீடியோ. நான் இறங்கி போகல, ஏன்னா லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்னாடியே போயிட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இப்பயுமே அது நல்லா இருக்குது, ஸ்ட்ராங்காக கட்டியிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஈவினிங் மேலே தான் நாங்கள் கிளம்பி ராமேஸ்வரம் ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 5:30 ஆகிடுச்சு. இது உள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகுறப்ப ஸோ நீங்கள் பார்க்குற ஒரு வியூ இதெல்லாம் மக்கள் பயங்கர வித்தியாசமான ஒரு மக்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நான் ரொம்ப சின்ன வயசில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் ராமேஸ்வரம் போகிறேன். வித்தியாசமான மக்கள்னு சொல்லக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பிணைப்பு. கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, அப்புறம் முஸ்லீம்கள் இருக்காங்க, இந்துக்களோட கோவில். ஆனால் அதை சுற்றி தர்காவும் சர்ச்சு எல்லாமே இருந்துச்சு. நிறைய கடைகள் இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கு நல்ல விஷயமா இருந்தது. ராமேஸ்வரத்தில் ஒரு இந்து கோயில் தலமாக இருக்கிற இடத்துல இதை சுற்றி இத்தனை வேறு மதத்து மக்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களோட தொழில்கள் நடக்குது அப்படின்றது நல்லா இருந்தது பார்க்க. இது எப்படி அவங்க இவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்றதெல்லாம் ரொம்ப ஹிஸ்டாரிக்கலாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ளே எனக்கு டீட்டெயில் தெரியல, அதுக்குள்ளே போக வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த பிரேசிலில் இருக்கிற ஒரு ஜீசஸ் கிரைஸ்டோட அந்த ஸ்டாச்சு மாதிரி அங்கே ஒன்று இருந்துச்சு. அந்த டைம் ஷூட் பண்ணுறது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதை எடுத்திருந்தேன், பிடிச்சிருந்தது, பார்க்குறது ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ நாங்கள் ராமேஸ்வரம் என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள கடற்கரை போய்ட்டு குளிச்சுட்டு அப்புறம் தீர்த்த கிணறுக்கு போயிட்டு அப்புறம் சாமி கும்பிட்றது தான் பிளானு.
ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கிங் போகலான்ட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். உள்ளே போகிறப்ப நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வெளியூர்லேருந்து எங்கேருந்து வந்தாலும் நீங்கள் தங்குறதுக்கு ரெஸ்டாரண்ட்ஸு, சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட்ஸு, ரெசார்ட்ஸ்க்கெலாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. நிறைய ரெசார்ட்ஸ் இருந்தது. எந்த சைடு பார்த்தாலும் லக்ஸரிஸும் இருக்குது, மினிமம் பட்ஜெட்டில் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இருக்கிற ரெசார்ட்ஸும் இருக்குது, ஹோட்டல்ஸும் இருக்குது. நாங்கள் வந்து அப்புறம் கார் பார்க்கிங் வந்து சைன் போர்டு நிறைய இருந்துச்சு அங்கே, எந்த பக்கம் கோயில், எந்த பக்கம் பார்க்கிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். ஸோ நாங்கள் பார்த்துட்டே போயிட்டுருக்கப்போ கரெக்டாக அந்த சைன் போர்டு பார்த்து போனோம். இது வந்து அந்த கல், மிதக்கும் கல் சொல்லுவாங்க இல்லையா, பிரிட்ஜு, ராமருக்கு வந்து அனுமர் வந்து இந்த பிரிட்ஜு போட்டாங்க போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி மிதக்கிற கல். இது ஒரு முக்கியமான டூரிஸ்ட் ஸ்பாட்டு. நாங்கள் போக முடியல லேட்டானதுனால, நீங்கள் கண்டிப்பாக போகலாம். ஸோ பார்க்கிங் பிளான் பண்ணி போயிட்டோம். பார்க்கிங் பண்ணுறப்பே நம்ம எல்லா லக்கேஜ் எல்லாமே உள்ளே வச்சாச்சு. ஆக்சுவலாக ஃபோன் வந்து கோயிலுக்குள்ளே அலோடு கிடையாது. இல்லாட்டி நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு லாக்கரில் வைக்கணும். இதுதான் ரூல் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் ஈரத்துணி கடலில் குளிச்சுட்டு, தீர்த்தத்தில் குளிச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த துணியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் புது துணி இல்லை ஈரம் இல்லாத துணியை தான் போட்டுட்டு கோயிலுக்குள்ளே போகணும். புது துணி இந்த சென்ஸ் நல்லா அலசினது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், காஞ்ச துணி இதுதான் போட்டு போகணும். அதனால் அதுக்கேற்றாப்புல நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். கேரி பேக் இதெல்லாம் வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு. ஏன்னா நீங்கள் தீர்த்த கிணறில் குளிக்கும்போது எல்லாமே நனையிறதுக்கு சான்ஸ் அதிகம். அதனால் அதை பிளான் பண்ணி நீங்கள் பார்க்கிங் பண்ணிட்டு தான் எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் கோயிலோட இன்னொரு என்ட்ரன்ஸு. ஸோ ரொம்ப பக்கத்தில் நெருங்கிட்டோம் பார்க்கிங்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கடலில் குளிக்கணும். அதுக்கேற்றாப்புல உங்களோட ட்ரெஸ்ஸு, அப்புறம் மொபைல் இதெல்லாம் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. மொபைலுக்கெலாம் நீங்கள் ஒரு கவர் போட்டு வச்சுக்கோங்க, தனி பேக் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் பிளான் பண்ணலாம். ஸோ அதை அடுத்து ராமேஸ்வரம் பற்றி பார்க்கணுன்னா, சிவனுடைய கோயில். ராமேஸ்வரம் ஒரு புராணத்தோடு கனெக்ட் ஆகிற ஒரு கோயில். நமக்கு தெரியும் எப்படின்னா, ராமன் வந்து ராவணனை வதம் பண்ணிட்டு வர்றப்ப அவர் அந்த பாவத்தை போக்குறதுக்காக இங்கே ஒரு சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டதாக சொல்லப்படுது. ஏன்னா ராவணன் வந்து ஒரு பெரிய சிவபக்தன், அதனால் அதை வந்து இவரை வந்து நம்ம வழிபடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் வந்து, சீதை வந்து ராமனுக்காக வேண்டி கடல் கரையில் சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டதாக சொல்லப்படுது. அனுமனோட உதவியோட அந்த இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் காசி இதோட ரொம்ப தொடர்புடைய ஒரு புண்ணிய ஸ்தலமாக பார்க்கப்படுது. 12 சிவலிங்க ஸ்தலங்களில் ஒன்று அப்படின்ட்டு சொல்லப்படுது. உள்ளே வந்து 108 சிவலிங்கங்கள் இருக்குது. 22 உங்களுக்கு தீர்த்தங்கள் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு கோவில். கடற்கரை, இங்கே தான் நம்ம குளிக்க போகணும். இதை குளிச்சுட்டு தான் நம்ம அடுத்த உள்ளே போகிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வந்து இங்கே ஆன்மீக தரிசனங்களுக்காக வர்றவங்க, அப்புறம் இறப்புக்கு அவங்களோட முன்னோர்களுக்கு வழிபாடு செஞ்சு இப்போ தீபம் ஏற்றுறதுக்காக நிறைய பேர் வராங்க. ஸோ இதுதான் நீங்கள் கடற்கரையை ஒட்டி அந்த குளிக்கிறதுக்குரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஒருத்தர் போய் ஒருத்தர் குளிச்சுக்கலாம். சுற்றி இருக்க இடம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக மெயின்டைன் பண்ணலாம். நிறைய பேர் வர்றாங்க, நிறைய கடைகள்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், சுத்தம் இன்னும் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா இந்த போட்டுட்டு போகிற ஆடைகள் வந்து அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. அதை ஒரு இடத்துல போட்டு அதை டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி எதாவது பண்ணலாம், பார்க்கலாம். அது மித்தபடி எல்லாமே நல்லா தான் இருந்தது. கடற்கரை அவ்வளோ அழகான ஒரு சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. நிறைய படகுகள் இருந்தது மீன் பிடிக்கிறதுக்காக. இப்போ இதை குளிச்சுட்டு நாங்கள் கோயிலை நெருங்கி போயிட்டுருக்கோம். ஈரத்துணியோடு தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா அடுத்து நாளிக்கிணறு, தீர்த்த கிணறுக்கு போகணும். நாங்கள் கோயிலுக்கு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு செருப்பு விடுறதுக்கு ஒரு கடை இருந்தது. ஸோ அங்கே வந்து எங்கள் செருப்புலாம் விட்டுட்டோம். அப்புறம் வந்து ஃபோட்டோஸ் இதை பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருந்ததுனால ஒரு 2 கிளிக் பண்ண வேண்டியது இருந்தது. அவ்வளோ அழகான ஒரு சீனரி. இந்த இடத்த சுற்றி கடைகள் நிறைய இருக்குது. நீங்கள் வந்து லாக்கர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட லக்கேஜ் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கடைகளும் இருக்குது. நீங்கள் அங்கேயே எடுத்து, காரில் வரல, நான் பஸ்ஸில் வந்தோம், வைக்கிறதுக்கு இடம் வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கடைகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
கோயிலுக்குள்ளே நம்ம லாஸ்ட்டு கோயில் வந்து மூடுற டைமிங் வந்து 9 o'clock, அதுக்குள்ளே போகணும். அதுக்கு ஏற்றப்பில் பிளான் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த செப்பல் வைக்கிற இடம். இங்கே வச்சுட்டு நாங்கள் இப்போ 22 தீர்த்தங்களில் குளிக்கிறதுக்காக உள்ளே போக ஆரம்பித்தோம். நீங்கள் வந்து டைரெக்டாகவும் போகலாம். இங்கே 25 ரூபா இந்த மாதிரி டிக்கெட் வாங்கி நீங்கள் போகலாம். ஆனால் ஏஜென்ட்ஸும் இருக்காங்க. அது வந்து லீகலான்ட்டு நமக்கு பெரிய ஐடியா இல்லை, யார் மூலிமா அது பண்ணுறாங்க அப்படின்றது. பட் நம்ம வேகமாக போனோம் அப்படின்னா நீங்கள் ஏஜெண்ட்டை கான்டாக்ட் பண்ணிக்கலாம், அங்கேயே இருக்காங்க. இந்த வீடெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய வீடு, இன்னமும் அவ்வளோ அழகாக அது இருக்குது. இதுதான் அந்த 22 தீர்த்தங்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகக்கூடிய பாதை. இது வழியாக போகணும். ஸோ ஏஜென்ட்ஸ் வந்து நம்மளை யாராச்சும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு ஆளுக்கு 300 ரூபா அப்படின்ற மாதிரி பேசினாங்க. நிறைய ஆந்திரா, கர்நாடகா, அப்புறம் ராஜஸ்தான், இந்த மாதிரி வெளி மாநிலங்கள் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒவ்வொரு தீர்த்தத்துலேயும் நமக்கு ஒரு சின்ன வாளியில் எடுத்து டக்குன்னு உள்ளே ஊற்றுறாங்க. இது முடிச்சுட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். இந்த மண்டபங்கள்லாம் அவ்வளோ அழகாக அந்த தூண்கள்லாம் வரிசையாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு சாமி கும்பிட்டு அம்மன், சிவன், அப்புறம் பெருமாள் எல்லா சாமியும் உள்ளே இருக்குது பார்த்தோம். சிவலிங்கத்தெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அவ்வளோ அழகாக சூப்பராக இருந்தது. அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருந்தது சிவனை தரிசித்தது. ஓம் நம சிவாயா. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு டைம் ஆகிடுச்சு, ஒரு 8, 9 ஆகிடுச்சு. ஸோ அங்கேயே சாப்பிட்டுட்டு ரிட்டன் வந்துட்டோம். இன்னொரு விலாகில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு MJ Fam Vlogs.